நல்ல விஷயம் இல்லை அது கேட்கும்போது. யாருமே அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான அப்ரோச் எடுக்கல. அங்கேருந்து வந்து டக்குன்னு ஒரு லைம் லைட்டில் வந்தது ஒரு பெரிய விஷயம். ஒரு பாட்டு அழகாக அதுதான் அந்த ஒரு ஸ்பார்க் தான் சேஞ்ச். பட் அதுக்கான கஷ்டம் அவர் எவ்வளோ பட்டிருப்பாருன்றது அவருக்கு தான் தெரியும். நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் அவருக்கு தான் தெரியும். இஸ் அமேசிங் ரேப்பர். சம்டைம்ஸ் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். துரோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்திருக்குதா? கண்டிப்பா. அது இல்லாமல் இருக்கா? அது ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது எப்படி நடக்கும்னே தெரில. அது ஆரம்பிச்சது அந்த மாதிரியே. நம்ம இதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். என்ன வருதோ வரட்டும். அதை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு அஃபெக்ட் பண்ணக்கூடாது. அது நம்மள நிறைய பேர் வந்து மியூசிக்குள்ளே வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சார். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்கள் சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க? பேசிக்காக வந்து அப்டேட்டடாக இருக்கும் எப்போதுமே. அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன இருக்குது, என்ன மார்க்கெட்டில் இருக்குது, நம்ம மக்களுக்கு என்ன பிடிக்கும், அதை வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரேன்றதை அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள்.